நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த இபாதத்தாக இருந்தாலும் அந்த இபாதத்தின் முடிவில் தான் அல்லாஹு தஆலா நன்மையை கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றான். அந்த இபாதத்தில் ஆரம்பத்தில் கிடையாது, அந்த இபாதத்தின் முடிவில் அல்லாஹு தஆலா அதற்கான நன்மையை பூரணமாக தருவதற்கு காத்து கொண்டிருக்கின்றான். ஆரம்ப காலத்தில் பள்ளி நிரம்பி வழிந்தது, பிற்பட்ட காலத்தில் பள்ளியில் ஆட்கள் நடமாட்டம், மூமின்களுடைய வருகை குறைவாக இருக்கின்றது என்று சொன்னால் ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லோன் அல்லாஹுக்கே உரித்தாகட்டுமாக என்று போற்றியவனாக, அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிகாட்டலை அணுவும் தவறாமல் இவ்வுலகில் எடுத்து நடந்து யாருடைய பெயரை குறிப்பிட்டால் உடனே எம்முடைய நாவு ரலியல்லாஹு அன்ஹும் வரலு அன்ஹும் என்று இறை திருப்தியை இறை பொருத்தத்தை தேடுமோ அந்த சஹாபா பெருமக்கள் மீதும் பின்வந்த தாபீன்கள் தபவு தாபீன்கள் இமாம்கள் எம் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்தவனாக, ஃபர்லு ஐனான ஜும்மாவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மாளிகையில் அமர்ந்திருக்கும் கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹு தஆலாவும் அவனுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எம்முடைய ஈருலக வெற்றியை அடிப்படையாக கொண்டு எந்த விடயங்களையெல்லாம் எடுத்து நடக்கும்படி எமக்கு கட்டளை பிறப்பித்திருக்கின்றார்களோ அந்த விடயங்களை முடியுமான அளவு எடுத்து நடந்து கொள்ளுமாறும், எந்த விடயங்களை விட்டும் அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் எச்சரிக்கை விடுத்து தடை செய்திருக்கின்றார்களோ அந்த விடயங்களை முற்றிலுமாக எம்முடைய வாழ்வில் தவிர்ந்து வாழ்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்குமாக நல்லுபதேசம் புரிந்தவனாக இந்த குத்துபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹு தஆலாவாலும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலும் எந்த மாதம் வந்தால் சுவனத்தின் வாயில்கள் திறக்கப்படுமோ, எந்த மாதம் வந்தால் நரகத்துடைய வாயில்கள் மூடப்படுமோ, எந்த மாதம் வந்தால் ஷைத்தான்கள் விலங்கிடப்படுவார்களோ அப்படிப்பட்ட புண்ணியம் பூத்துக்குலுங்கும் புனித மாதத்தை விடைபெற நாம் காத்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் ஒரு சில நாட்களில் அந்த மாதம் எம்மை விட்டும் மிக நீண்ட தூரத்திற்கு சென்றுவிடும். அடுத்த ரமலான், அடுத்த நோன்பை நானோ நீங்களோ இந்த உலகத்தில் பிடிப்பதற்கு நோட்பதற்கு அல்லாஹு தஆலா எனக்கோ உங்களுக்கோ வாய்ப்பளிப்பான் என்று யாரும் உறுதியாக சொல்ல முடியாத அளவிற்கு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, அப்படிப்பட்ட ரமலானுடைய இறுதி பத்தும் அதில் செய்யப்பட வேண்டிய சில இபாதத்துக்களின் வழிகாட்டலும் என்ற தலைப்பினூடாக
ஒரு சில விடயங்களை எனக்கும் உங்களுக்கும் ஞாபகப்படுத்துவது காலத்தின் தேவையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரமலானுடைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹ்விடம் சிறப்புக்குரியது. அதில் எப்போது என்ன இபாதத்தை அல்லாஹ்வுடைய கூலியை எதிர்பார்த்து நாம் இந்த உலகத்தில் மேற்கொண்டாலும் அது அனைத்து இபாதத்துக்களுக்கும் ஏனைய காலத்தை போல் அல்லாமல் இதில் பன்மடங்கு அல்லாஹு தாலா கூலி எமக்கு தருகின்றார். ஹதீஸ்களில் பார்க்கின்ற போது ஏனைய காலங்களை விட இந்த ரமலானுடைய மாதத்தில் 700 மடங்களுக்கு அதிகமாக அந்த அல்லாஹு தாலாவால் கூலி கொடுக்கப்படுகின்றது. ஏனைய காலங்களில் நாம் செய்கின்ற திக்ருக்கும் இந்த காலத்தில் நாம் செய்கின்ற திக்ருக்கும் வேறுபாடு காணப்படுகின்றது. கூலியில் அல்லாஹு தாலாவுடைய திருப்பொருத்தத்தில் அல்லாஹு தாலா நன்மையை வழங்குவதில் வேறுபாடு காணப்படக்கூடிய புனிதமான மாதமாக இந்த மாதம் இருந்து கொண்டிருக்கின்றது. அதிலும் குறிப்பாக இந்த மாதத்தில் அல்லாஹு தாலா 30 நாட்களோ 29 நாட்களோ நோன்பு எம் மீது கடமையாக்கியது அல்லாஹு தாலா எமக்கு இறக்கி அருளிய இறைவேதமான திருக்குர்ஆனுக்காக வேண்டி. இந்த மாதத்தில் தான் இறக்கி அருளப்பட்டது. இந்த மாதத்தில் தான் நபி அவர்களுக்கு அல்லாஹு தாலாவால் அருளப்பட்டது. அப்படிப்பட்ட மாதத்தில் இறைவேதம் அருளப்பட்ட ஒரு தினம் இந்த இறுதி 10 தான் இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் 20 நாட்கள் 21 நாட்கள் 22 நாட்கள் 30 நாட்கள் நோன்பு நோட்கின்றோம் என்று சொன்னால் அது ஒரே ஒரு நோக்கம்தான், அந்த லைலத்துல் கத்ர் என்ற குர்ஆன் இறங்கி அந்த நாள் எனக்கு கிடைத்துவிட வேண்டும், நான் அதை அடைந்து கொள்ள வேண்டும், எனக்கு அந்த பாக்கியத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு மூமினுடைய இலக்கும் இருந்து கொண்டிருக்க வேண்டும். என் கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, நாம் ரமலானுடைய ஆரம்பத்திலிருந்து தற்போது வரை செய்த அனைத்து இபாதத்துக்களுக்கான பெருபேற்று சீட்டை, பெருபேற்று அட்டவணையை நாம் காத்து கொண்டிருக்கின்றோம். நான் உண்மையாக அந்த உலகத்தில் இபாதத்துக்கள் செய்தேனா, அமல்களை மேற்கொண்டேனா என்று இறுதி 10 தான் எம்மை தீர்மானிக்க காத்து கொண்டிருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த இபாதத்தாக இருந்தாலும் அந்த இபாதத்தின் முடிவில் தான் அல்லாஹு தாலா நன்மையை கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றான். அந்த இபாதத்தில் ஆரம்பத்தில் கிடையாது, அந்த இபாதத்தின் முடிவில் அல்லாஹு தாலா அதற்கான நன்மையை பூரணமாக தருவதற்கு காத்து கொண்டிருக்கின்றான். ஆரம்ப காலத்தில் பள்ளி நிரம்பி வழிந்தது, பிற்பட்ட காலத்தில் பள்ளியில் ஆட்கள் நடமாட்டம், மூமின்களுடைய வருகை குறைவாக இருக்கின்றது என்று சொன்னால் அல்லாஹு தாலாவால் கூலி கொடுக்க தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அந்த சிறு கூட்டம் தான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னமல் அமாலு பில் ஹவாத்தீம், ஒவ்வொரு அமல்களும் இந்த உலகத்தில் செய்யப்படுகின்ற அல்லாஹ்வுடைய கூலி எதிர்பார்த்து மேற்கொள்ளப்படுகின்ற ஒவ்வொரு இபாதத்துக்களும் அதனுடைய இறுதி தருவாயை பொறுத்துதான் அல்லாஹு தாலாவால் கூலி கொடுக்கப்படுகின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். கண்ணியத்துக்குரியவர்களே, அப்படியான ஒரு மிகப்பெரிய பெருபேற்றை காத்து கொண்டிருப்பவர்களாக, அதை அடைய காத்து கொண்டிருப்பவர்களாக நாம் இந்த இறுதி 10 காலடி வைத்திருக்கின்றோம். இந்த புனிதமான இந்த மாதத்தில், இந்த புனிதமான இந்த காலத்தில் இப்படிப்பட்ட சிறப்பம்சங்களை நாம் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் எம்மை விட துர்ப்பாக்கிய சாலை இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. சற்று எம்மை முன்னோக்கி பார்த்தால் எம்மோடு இந்த சபையில் போன வருடம் சென்ற வருடம் எம்மோடு ஒன்றாக இருந்தவர்கள், எம்முடைய குடும்ப அங்கத்தவர்கள், எமது நண்பர்கள் இன்று கிடையாது. அல்லாஹு தாலா எம் மீது கிருபை அளித்ததன் காரணமாக, எம் மீது பேரன்பு வைத்ததன் காரணமாக இன்றும் இந்த வருடமும் நாம் ரம்லான் மாதத்தை நோட்பதற்கு, அதில் இபாதத்துக்கள் செய்வதற்கு அல்லாஹு தஆலா நமக்கு வாய்ப்பை தந்திருக்கின்றார். ஆக அந்த செய்த இபாதத்துக்கான பெருபேற்றை சரியான முறையில் இறுதி 10 தினங்களில் நாம் அடையாவிட்டால் எம்மை விட துர்ப்பாக்கியசால் இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த சிறப்பான நாளில் இந்த இறுதி 10 இருக்கின்ற மிக முக்கியமான தினம்தான் லைலத்துல் கத்ர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தினம்.
இந்த கதிர் என்ற வாசகத்தை வைத்து அல் குர்ஆனில் இருக்கின்ற 114 அத்தியாயங்களில் ஒரு அத்தியாயமே இருக்கின்றது. அல்லாஹு தஆலா அந்த அத்தியாயத்தில் சொல்கின்றான், இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். இந்த லைலத்துல் கத்ர் இரவிதான் அல்லாஹு தஆலா புனிதமான திருக்குர்ஆன் வேதத்தை இறக்கி அருளினான். அதுபோல் அந்த லைலத்துல் கத்ர் இரவை அல்லாஹு தஆலா சிறப்பித்து சொல்கின்ற போது, லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். சுப்ஹானல்லாஹ், 1000 மாதங்களை விட சிறப்பானது இந்த லைலத்துல் கத்ர். கிட்டத்தட்ட 83 பிளஸ் வருடங்களை விட இந்த லைலத்துல் கத்ர் இரவு என்பது ஒரு இரவு அல்லாஹ்விடத்தில் சிறப்புக்குரியது. கண்ணியத்துக்குரியவர்களே, நான் இன்று 30 வயதாக இருக்கலாம், நீங்கள் இன்று 70 வயதாக இருக்கலாம், அல்லது ஒரு 75 வயதாக இருக்கலாம். சராசரி ஒரு மனிதன் 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் தான் அந்த உலகத்தில் வாழ்வான். ஆனால் ஒரு இரவில் அல்லாஹு தஆலா 83 வருடங்கள் செய்த இபாதத்துக்கான கூலியை கொடுக்கின்றான் என்றால், அதை நாம் தப்பி தவறிவிட்டால், அதை தவற விட்டுவிட்டால் எம்மை விட துர்ப்பாக்கியசாலி யார் இருக்க முடியும்? 83 ஆண்டுகள் செய்த அனைத்து இபாதத்துக்களுக்குமான கூலி அந்த காலத்தில் அந்த இரவில் வழங்கப்படுகின்றது. ஒரு தொழுகை தொழுதால், ஒரு திக்ர் செய்தால், ஒரு இபாதத்துக்கள் செய்தால், ஒரு தௌபா செய்தால், ஒரு இஸ்திக்ஃபார் செய்தால் 83 வருடங்கள் அதை செய்ததற்கான அமலை, அந்த நன்மையை, கூலி அல்லாஹு தஆலா எமக்கு அதில் காத்து கொண்டிருக்கின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, அதுபோல் இந்த இரவில் அல்லாஹு தஆலாவால் புகழாரம்பட்ட, அல்லாஹு தஆலாவால் மலக்குமார்களுக்கெல்லாம் தலைவராக்கப்பட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உட்பட மலக்குமார்கள் அனைவரும் படையணியாக கூட்டம் கூட்டமாக இந்த உலகத்துக்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த உலகத்தை அவர்கள் ஜியாரம் செய்ய காத்து கொண்டிருக்கின்றார்கள். அதில் அவர்கள் அல்லாஹு தஆலாவால் அந்த வருடத்தில் யாருக்கு எவ்வளவு எந்த அளவுக்கு ரிஸ்க் கொடுக்கப்பட வேண்டும் என்று அந்த லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் என்ற ஏட்டிலிருந்து அல்லாஹு தஆலாவால் அந்த வருடத்துக்கான கணிப்பீடு அல்லாஹு தஆலாவால் கொடுக்கப்படுகின்றது. கண்ணியத்துக்குரியவர்களே, இவ்வளவு பெருமதியும் மகத்துவமிக்க ஒரு இரவான அந்த லைலத்துல் கத்ர் இரவு ரமலானுடைய இறுதி 10 தினங்களில் தான் இருக்கின்றது என்பதை நாம் அடிப்படையாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அதிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ரமலானின் இறுதி 10 தினங்களில் லைலத்துல் கத்ர் இரவை தேடிக்கொள்ளுங்கள். அதிலும் குறிப்பாக அதில் வருகின்ற ஒற்றைப்படை நாட்களில் நீங்கள் அந்த லைலத்துல் கத்ர் இரவை தேடி பெற்றுக்கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் அளவுக்கு இந்த லைலத்துல் கத்ர் இரவு என்பது மிகவும் முக்கியமானது. கண்ணியத்துக்குரியவர்கள், ஆக இஸ்லாமிய சகோதரர்களே, அன்பானவர்களே, இந்த உலகத்தில் நாம் மேற்கொள்கின்ற இபாதத்துக்களுக்கான கூலியை ஒரு சில மணித்தியாலங்களில் ஒரு இரவில் முழுமையாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்றால், நாம் அதற்கான வாய்ப்பை எடுத்துக்கொள்ள முடியும் என்றால், அதை தவற விடாமல் நாம் இன்றிலிருந்து எம்மை அதிகமான இபாதத்துக்களில் ஈடுபடுத்தி அல்லாஹ்விடம் இருக்கின்ற அந்த அந்தஸ்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை நாம் உண்டாக்கி கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த இறுதி 10 தினத்தில் நாம் செய்ய வேண்டிய ஒரு சில இபாதத்துக்கள் முக்கியமாக காணப்படுகின்றது. எந்த இபாதத்தாக இருந்தாலும் அல்லாஹும் அவனுடைய தூதரும் வழிகாட்டிய வரையறைக்குட்பட்ட வகையில் எந்த இபாதத்தாக இருந்தாலும் அந்த காலத்தில் நாம் மேற்கொள்ளலாம். அதிலும் குறிப்பாக இந்த காலப்பகுதியில் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான இபாதத்துக்கள் காணப்படுகின்றது. அதுதான் முதலாவது இத்திகாஃப். அல்லாஹுடைய மாளிகையில் தரித்திருப்பது என்பது உலக ஆசா பாசகங்களை விட்டுவிட்டு, உலக விடயங்களை விட்டுவிட்டு, குடும்பத்தை விட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய மாளிகையில் வந்து அந்த இறுதி 10 தினங்கள் முழுமையாக நாம் அல்லாஹ்வுடைய மாளிகையில் அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டு, தௌபா செய்து கொண்டு, இஸ்திக்ஃபார் செய்து கொண்டு எம்முடைய இபாதத்துக்களை பரிபூரணமாக நாம் நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பு யாருக்கெல்லாம் கிடைக்கின்றதோ, யாருக்கெல்லாம் வேலை பளு அல்லாத அத்தியாவசிய தேவையில்லாமல் வீட்டிலோ அல்லது வெளியிலோ ஓய்வாக இருக்கின்றார்களோ அவர்கள் இந்த இத்திகாஃப் என்ற வணக்கத்தில் ஈடுபடுவது என்பது அவர்களுக்கு மிகவும் பொருத்தமானது.
உலக ஆசைகளை விட்டுவிட்டு, உலகத்தில் இருக்கிற நடப்புகளை விட்டுவிட்டு, அல்லாஹ்வை மாத்திரம் அந்த 10 தினங்களில் அல்லாஹ்வுடைய மாளிகையில் இருந்து கொண்டு நாம் தியானித்தால், அல்லாஹ்வை திக்ர் செய்தால், எம்மை அறியாமல் நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற கசடுகள் அல்லாஹு தஆலாவால் போக்கப்படும். நாம் அல்லாஹ்வை அதிகம் அதிகம் அஞ்சுகின்ற பாக்கியசாலியாக நாம் மாறுவோம். எம்மை அறியாமல் எம்முடைய உள்ளத்தில் ஒரு வகையான இறை பக்தி உண்டாகக்கூடிய வாய்ப்பு இந்த ஈத்திகாவில் காணப்படுகின்றது. ஆக முடியுமான சகோதரர்கள் இந்த ஈத்திகாவுடைய அந்த பணியில், ஈத்திகாவுடைய இந்த வணக்கத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு அதில் இருக்கின்ற அந்த இபாதத்துக்களுக்கான கூலியை முழுமையாக அடைந்து கொள்ள நாம் முயற்சிக்க வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய கடைசி 10 வந்துவிட்டால் அவர்கள் ஈத்திகாஃப் இருப்பார்கள். ரமலானுடைய கடைசி 10 நாட்களில் அவர்கள் தன்னை ஈத்திகாஃபில் ஈடுபடுத்திக் கொள்வார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈத்திகாஃப் இருந்ததை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர் அறிவிக்கின்றார்கள். அதுபோல் பெரும் சஹாபாக்கள், பின்வந்த தாபீன்கள், தபவு தாபீன்கள் என்று அனைவரும் இந்த இறுதி 10 நாட்களில் ஈத்திகாஃப் இருந்து லைலத்துல் கத்ர் என்ற அந்த சிறப்பான இரவை தேடக்கூடியவர்களாக காணப்பட்டிருக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்கள், அடுத்ததாக இந்த இறுதி 10 தினத்தில் நாம் பேண வேண்டிய மிக முக்கியமான ஒழுங்குதான் ஃபர்லான தொழுகையை ஜமாத்தோடு தொழுது இரவு தொழுகையில் எம்முடைய கவனத்தை நாம் செலுத்துவது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நோன்பு என்றாலே அது இரவு தொழுகை தான் என்று சொல்லும் அளவிற்கு ஹதீஸ்களும் ஆதாரபூர்வமான செய்திகளும் அதிகமாக வந்துள்ளது. நாம் பார்க்கலாம், மன் ஸாம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் என்ற வாசகத்துக்கு ஒத்தாற்போல் மன் காம ரமலான ஈமானன் வஹ்திசாபன், யார் ஒருவர் இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு அல்லாஹ்விடம் இருக்கின்ற கூலியை பெற வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக வேண்டி நின்று தொழுது வணங்குகின்றாரோ அவருக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கின்ற கூலி என்னவென்று தெரியுமா? அவர் அதற்கு முன்னால் செய்த அனைத்து சிறுபாவத்தையும் அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுகின்றான். சுப்ஹானல்லாஹ். ஒவ்வொரு மனிதனும் எம்மை நாம் எடுத்துக்கொண்டால், நான் இன்று காலை எழும்பியதிலிருந்து இப்பொழுது வரை என்னென்ன பாவங்கள் செய்தேன் என்று ஒவ்வொன்றாக நோட் பண்ண ஆரம்பித்தால் பேனையினுடைய மைதான் முடியுமே ஒளி நம்முடைய பாவங்கள் எழுதி முடிக்க முடியாது. அந்த அளவிற்கு இன்றைய உலகத்தில் நாம் பாவத்தால் மூழ்கடித்து காணப்படுகின்றோம். அப்படிப்பட்ட கசடுகளை உள்ளத்தில் சுமந்து கொண்டிருக்கின்ற நாம் இப்படியான இபாதத்துக்களில் நம்முடைய கவனத்தை செலுத்துவதன் மூலமாக நாம் பாவமற்ற அடியார்களாக, அல்லாஹ்விடம் இருக்கின்ற பொருத்தத்தை தேடிய அடியார்களாக நாம் மாற முடியும். கண்ணியத்துக்குரியவர்களே, எனவே நாம் இந்த வணக்கங்களில் இரவு வணக்கத்தில் செலுத்துகின்ற போது எம்முடைய ஃபர்லான தொழுகையிலும் இரவு தொழுகையிலும் எம்முடைய கவனத்தை அதிகமாக செலுத்தி நாம் அதில் இருக்கின்ற கூலியையும் நாம் பெற்றுக்கொள்ள முயற்சிக்க வேண்டும். அதுபோல் இந்த இறுதி 10 தினத்தில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமைகளில் இன்னும் ஒன்றுதான் சதக்காக்களை, தர்மங்களை அதிகமாக கொடுப்பது. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்கள் சொல்லுகின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாராள மனம் படைத்த ஒரு நல்லுள்ளம் கொண்ட மனிதராக காணப்படுகின்றார். அவர் எப்பொழுதெல்லாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரமலானுடைய மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கின்றாரோ அப்பொழுதெல்லாம் நபி அவர்கள் அதிகமாக, எந்த அளவிற்கென்றால் வீசும் காற்றை விட வேகமாக தர்மத்தை, சதக்காவை செய்யும் அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இறுதி 10 தினங்களில் காணப்பட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் வசதி இல்லாமல் இருந்தால் அல்லது வசதி இல்லாத ஒரு ஏழ்மை, ஒரு படு ஏழையாக இருந்தாலும் ஒரு ஈச்சம்பளத்துடைய ஒரு துண்டை கொடுத்தாவது, ஒரு ஈச்சம்பளத்துடைய ஒரு துண்டையாவது சதக்கா செய்தாவது நரக நெருப்பிலிருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள். என்னிடம்தான் வசதி இல்லையே, எனக்குத்தான் தர்மம் செய்வதற்கான வாய்ப்பு இல்லையே என்று கூறிக்கொள்ளாமல் 1 ரூபாய் என்றும் பாராமல், 10 ரூபாய் என்றும் பாராமல், சிறுதொகை என்றும் பாராமல் தர்மத்தை
சதக்காக்களை இந்த காலங்களில் நாம் ஈடுபடுத்தி நாம் இதில் இருக்கின்ற நன்மைகளை நாம் சுவீகரித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் கண்ணியத்துக்குரியவர்களே. அதுபோல் ஒரு மோமின் இந்த உலகத்தில் சதக்காக்களை தர்மத்தை செய்கின்ற போது அவனுக்கு அல்லாஹு தஆலா விதித்திருக்கின்ற மிக படுமோசமான பாவத்திலிருந்து அல்லது ஆபத்திலிருந்து அல்லாஹு தஆலாவால் அவனுக்கு அபயம் அளிக்கப்படுகின்றது என்பதையும் நாம் ஹதீஸ்களில் பார்க்க முடிகின்றது கண்ணியத்துக்குரியவர்களே. அதிலும் குறிப்பாக இந்த சதக்காவில் மிக முக்கியமான ஒரு பகுதி தான் ஜகாத்துல் ஃபித்ர் என்று சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமையாக்கப்பட்டிருக்கின்ற ஜகாத்துல் ஃபித்ர். ஷவ்வாலுடைய பிறை தென்பட்டதிலிருந்து பெருநாள் தொழுகைக்கு செல்வதற்கு முன்னால் அந்த ஜகாத்துல் ஃபித்ர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பெருநாள் தர்மத்தை அவர் செலுத்திவிட வேண்டும். இந்த உலகத்தில் மூமினாக இருக்கின்ற சிறியோர் பெரியோர் அடிமை சுதந்திரமானவர் என்று அனைவர் மீதும் இந்த ஜகாத்துல் ஃபித்ர் என்பதும் கடமையாக இருக்கின்றது. இந்த காலத்தில் சொல்ல போனால் ஒருவருக்கு ஒரு தலைக்கு 3 கிலோ வீதம் அந்த நாட்டில் காணப்படுகின்ற தானிய வகையிலிருந்து ஒரு மனிதன் ஜகாத்துல் ஃபித்ரை நிறைவேற்ற வேண்டும் என்று நாம் அறிஞருடைய கூற்றுக்களை பார்க்க முடிகின்றது. ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படியான தர்மத்தை மேற்கொண்டு இந்த இறுதி 10 தினங்களில் நாம் மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக நாம் அமைத்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹ்வை துதி செய்து அல்லாஹ்வை இறைபாடி நாம் அல்லாஹ்விடம் இருக்கின்ற அந்த திருப்பொருத்தத்தை தேடிக்கொள்ளக்கூடிய உண்மையான முஸ்லிம்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. அக்கூலி கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, இறுதி 10 தினத்தில் செய்ய வேண்டிய இபாதத்துக்களுக்குடைய அந்த வரைவிலக்கணத்தையும் அதில் செய்ய வேண்டிய இபாதத்துக்களையும் மிகவும் இரத்தின சுருக்கமாக இந்த ஹுத்துபாவில் பார்த்து வருகின்றோம். இந்த 2வது ஹுத்துபாவில் நாம் இந்த இறுதி 10 தினங்களில் மேற்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு அமல்களில் ஒன்றுதான் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வது, அல்லாஹ்விடம் தௌபாவை நாம் கேட்பது, அல்லாஹ்விடம் பாவமீட்சி பெற்றுக்கொள்வது. பிரார்த்தனை செய்வதென்றால், யா அல்லாஹ், எனக்கு என்னுடைய பணத்தில் என்னுடைய செல்வத்தில் பரக்கத்தை தா. யா அல்லாஹ், எனக்கு பணம் இல்லாமல் இருக்கின்றது, எனக்கு ஐபோன் இல்லாமல் இருக்கின்றது, எனக்கு சொகுசான வாகனம் இல்லாமல் இருக்கின்றது, எனக்கு அதைத்தா என்று மட்டும் உலக லாபத்தை மட்டும் மையப்படுத்தி கேட்கக்கூடாது. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் என்ற அந்த வார்த்தையோடு மாத்திரம் உலக லாபத்தை மாத்திரம் அல்லாஹ்விடம் கேட்டு நம்முடைய பிரார்த்தனை மேற்கொண்டு விடாமல் அல்லாஹ்விடம் இருக்கின்ற அந்த ஆகிரத்துக்கான நலவையும் நாம் கேட்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த உலகத்தில் நாம் ஏழையாக வாழலாம், பணக்காரனாக வாழலாம், அடிமட்ட தொண்டனாக வாழலாம், எப்படி வாழ்ந்தாலும் நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் சொர்க்கம். சுப்ஹான் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எம் மீது பொழிந்திருந்தால் மட்டும்தான் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும். அல்லாஹ்வை அனுதினமும் அஞ்சி இந்த உலகத்தில் சரியான முறையில் இபாதத்துக்கள் செய்தால் மட்டும்தான் நாம் அல்லாஹ்விடம் திருப்பொருத்தத்தை தேடிக்கொண்டு சுவர்க்கத்தை அடைவோமே தவிர, நீ பணக்காரன் நீ ஏழை என்று அல்லாஹு தஆலா சுவனத்தையோ நரகத்தையோ கொடுப்பதாக கிடையாது. ஆக இந்த தினங்களில் நாம் அதிகம் எம்முடைய ஆகிரத்து வாழ்க்கையை, எம்முடைய கபரு வாழ்க்கையை அல்லாஹ்விடம் சீர் செய்துவை என்று அதிகம் பிரார்த்திக்க வேண்டும். அதிகம் பாவமீட்சியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எம்முடைய நாவுகளில் அதிகம் அல்லாஹ்விடம் இருக்கின்ற அந்த அதாபுகளை விட்டு, வேதனைகளை விட்டு பாதுகாப்பு தேடிய வண்ணம் எம்முடைய இபாதத்துக்களை மேற்கொண்டால் நிச்சயமாக நாம் அல்லாஹு தஆலாவால் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பி, முன்னால் செய்த அனைத்து பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு மனிதனாக ஷவ்வால் பிறையை இன்ஷா அல்லாஹ் நாம் அடையலாம். அப்படி அல்லாமல் நான் ஏதோ ஒரு கல்ச்சருக்காக, மக்களுடைய ஒரு பார்வைக்காக நோன்பு நோக்கின்றேன், இபாதத்துக்கள் செய்கின்றேன் என்ற நம்முடைய நோக்கம் ஆகிவிட்டால் நிச்சயமாக அந்த இபாதத்தில் எந்த பிரயோசனமும் கிடைக்காது. அந்த இபாதத்தில் அல்லாஹு தஆலா எந்த ஒரு நன்மை நமக்கு தரப்போவது கிடையாது.
ஆக கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த காலகட்டத்தில் அதிகம் நாம் தௌபாவிலும் இஸ்திஃபாரிலும் ஆகிரத்து வாழ்க்கையையும் கபர் வாழ்க்கையையும் எமக்கு சீர் செய்த அல்லாஹ்விடம் பிரார்த்திக்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் கண்ணியத்துக்குரியவர்களே. அதுபோல் இந்த காலகட்டத்தில் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான இபாதத்துக்கள் ஒன்றுதான் அதிகம் அல் குர்ஆனை நாம் ஓத வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவர் அல் குர்ஆனை தொடர்ந்து ஓதுகின்றாரோ, அல் குர்ஆனை ஓதக்கூடிய ஒருவருக்கு நாளை மறுமையில் அந்த அல் குர்ஆன் அவருக்கு ஷஃபாத் செய்யக்கூடியதாக அல்லாஹ்வால் கொண்டு வரப்படும். யா அல்லாஹ், இவன் என்னை தினம் ஓதினான், என்னை இவன் ஒவ்வொரு பக்கமாக உச்சரிப்பு தெரியாவிட்டாலும் கேட்டு திருத்தி அதை ஓதி என்னை கண்ணியப்படுத்தினான் யா அல்லாஹ் என்று எமக்கு ஆதரவாக நாளை மறுமையில் அல் குர்ஆன் அல்லாஹ்வால் கொண்டு வரப்படும். இந்த உலகத்தில் இருக்கின்ற லட்சக்கணக்கான புத்தகங்களை எடுத்து ஒரு பக்கம் வைத்தாலும் மறுபக்கத்தில் அல் குர்ஆனை வைத்தாலும் எதற்கும் ஈடாகாத வகையில் இந்த அல் குர்ஆன் அல்லாஹு தஆலா அவருடைய பேச்சாக கலாமாக அந்த உலகத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. யார் முயற்சித்தாலும் அதில் ஒரு இடைச்சருகளை கூட, ஒரு எழுத்தை கூட அதில் யாராலும் நுழைவிக்க முடியாது. ஏன் அல்லாஹு தஆலாவே குர்ஆனில் சொல்கின்றான், உன்னால் ஏழும்டா இதை போல ஒரு அத்தியாயத்தை கொண்டு வா, இல்லாட்டி இதை போல ஒரு சில வசனங்களையாவது கொண்டு வா, உன்னால் முடியாது. ஏன்? இது என்னுடைய பேச்சு என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய பேச்சான, அல்லாஹ்வுடைய கலாமான அந்த திருக்குர்ஆனுடைய சமுதாயமாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அந்த திருக்குர்ஆன் அருளப்பட்ட மாதத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். அதுபோல் அந்த திருக்குர்ஆன் அருளப்பட்ட லைலத்துல் கத்ர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இரவையும் அடைய காத்து கொண்டிருக்கின்றோம். ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, திருக்குர்ஆனால் மகத்துவப்படுத்தப்பட்ட, திருக்குர்ஆனால் புனிதத்துவப்படுத்தப்பட்ட இந்த மாதத்தில் நாம் இந்த இறுதி 10 தினத்தில் அந்த அல் குர்ஆனை அதிகம் நாம் ஓதிக்கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் கண்ணியத்துக்குரியவர்களே. இமாம்களுடைய வரலாற்றை பார்க்கின்ற போது, தாபீன்களுடைய வரலாற்றை பார்க்கின்ற போது, சில இமாம்கள், இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு நாளைக்கு 2 விடுத்த முழு குர்ஆனை ஓதி முடிப்பார்கள். சுப்ஹானல்லாஹ். இன்றைய நாள் முடியுமா? ஒரு ஜுஸு முடிப்பது என்பது நமக்கு கடினம். ஆனால் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பார்த்தால் ஒரு நாளைக்கு 2 விடத்தம் 30 நாட்கள் நோன்பு பிடித்தால் 60 விடத்தம் ஒரு மாதத்திற்கு குர்ஆனை ஓதி முடிக்கக்கூடியவர்களாக காணப்பட்டார். சில இமாம்கள் 2 நாட்களுக்கு ஒரு முறை குர்ஆனை ஓதி முடித்திருக்கின்றார்கள். இப்படி இமாம்கள், தாபீன்கள், சஹாபாக்கள் என்று அல் குர்ஆனை இந்த காலப்பகுதியில் அதிகம் ஓதி அதில் இருக்கின்ற விடயங்களை உணர்ந்து தன்னை மாற்றிக்கொண்டு இந்த உலகத்தில் வாழ பழகி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் உணர்ந்து நாமும் அதற்கு ஏற்றாற்போல் எம்முடைய இபாதத்துக்களில் அதிகம் அல் குர்ஆனை ஓதக்கூடிய இபாதத்தை நாம் எடுத்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் கண்ணியத்துக்குரியவர்கள். இப்படியாக பல்வேறு இபாதத்துக்களை நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். இந்த ரமலானுடைய இறுதி 10 தினங்களில் நாம் செய்கின்ற மற்ற நாட்களில் செய்கின்ற எந்த இபாதத்தை எடுத்துக்கொண்டாலும் நாம் அந்த காலப்பகுதியில் நாம் அதை மேற்கொண்டு அதில் இருக்கின்ற பிரயோஜனங்களை முழுமையாக நாம் பெற்றுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒரு சில மனிதர்களுக்கு, ஒரு சில முஸ்லிம்களுக்கு இந்த இறுதி 10 தான், ரமலானினுடைய இந்த இறுதி 10 தினங்கள் தான் ஆடைகள் எடுப்பதற்கும், அதுபோல் எங்கேயாவது ஊர் சுற்றுவதற்கும் அல்லது பொழுதுபோக்கான இடங்களுக்கு செல்வதற்கும் என்று காலமாக இன்றைய இந்த காலப்பகுதி ஒரு சில முஸ்லிம்கள் மாற்றிக்கொண்டிருக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த இறுதி 10 சிறப்பை நம்முடைய காதால் கேட்டு எம்முடைய மனதும் உணர்ந்து அதை நாம் நம்முடைய செயல்பாடுகளால் நாம் செயல்படுத்தி காட்டாவிட்டால் நாம் எந்த அளவிற்கு அல்லாஹ்வை நம்பியிருக்கின்றோம், எந்த அளவிற்கு நாம் அல்லாஹ்வை உறுதி கொண்டிருக்கின்றோம் என்பதை நானோ நீங்களோ சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். ரமலான் ஏற்படுத்திய தக்குவா, ரமலான் ஏற்படுத்திய இறையச்சம், எப்பொழுது பார்த்தாலும் ரமலான் 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 என்று உபதேசங்களை கேட்டு பெற்றுக்கொண்டு அதை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்திவிட்டால், நம்முடைய வாழ்க்கையில் அந்த ரமலான் ஏற்படுத்துகின்ற அந்த தக்குவா வராவிட்டால்
நிச்சயமாக நாம் எதற்கு நோன்பு வைத்தோம், எதற்கு சாப்பிடாமல் இருந்தோம், எதற்கு நம்முடைய இச்சைகளை கட்டுப்படுத்தி கொண்டிருந்தோம், எதற்காக இஃப்தார் செய்தோம் என்பது 0 தான். ஆக எம்மை நாம் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். எனக்கு தெரியும் நான் எப்படியானவன் என்று. என்னை பற்றிய முழு மனப்பாங்கு மற்ற மனிதர்களுக்கு கிடையாது, மற்ற மனிதர்களுக்கு தெரியாது. நான் எந்த அளவிற்கு கெட்டவன், நான் எந்த அளவிற்கு பாவங்கள் செய்யக்கூடியவன் என்று எமக்கு தெரியும். அப்படி தெரிந்திருந்தும் கூட இந்த ரமலானுடைய காலப்பகுதியில் எம்முடைய அமல்களுக்கான பரிகாரத்தை நாம் தேடிக்கொள்ளாவிட்டால், அதில் இருக்கின்ற பொக்கிஷங்களை நாம் அறிந்து கொள்ளாவிட்டால் நாம் நிச்சயம் துர்ப்பாக்கிய சாலிதான். அடுத்த வருடம் நிச்சயமாக நானோ நீங்களோ மரணித்து விட்டால் எமக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? அல்லாஹ்விடம் மலக்குல் மௌத் வருகின்ற போது ஒரு வருடம் தாயா அல்லாஹ் என்னுடைய ரமலானை நாம் பூரணப்படுத்தி விட்டு வருகின்றேன் என்று சொல்ல முடியுமா? கிடையாது கண்ணியத்துக்குரியவர்களே. ஆக அடைந்திருக்கின்ற இந்த 4 நாட்களை, சிறப்பு மிக்க இந்த இறுதி 10 தினங்களை எம்முடைய வாழ்க்கையினுடைய அந்த மாற்றத்தை அடிப்படையாக கொண்டு நாம் செயல்படுத்தி காட்ட வேண்டும். எம்முடைய உள்ளத்தில் உளப்பூர்வமான உறுதியை அல்லாஹ்வின் மீது எடுத்து இபாதத்துக்களில் நாம் அதிகம் ஆர்வம் காட்டி அல்லாஹ்விடம் இருக்கின்ற அந்த பொக்கிஷங்களை அறிந்து கொள்ளக்கூடிய மனிதர்களாக அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் ஆக்கியருள்வானாக. இந்த ரமலானுடைய காலத்தில் அல்லாஹு தாலாவால் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அல்லாஹு தாலா ரையான் என்ற சுவன வாயிலை தயார் செய்து நோன்பாளிகளை வாருங்கள் என்று சொல்ல காத்திருக்கின்றானே, அந்த வாயிலினூடாக சுவனத்தை அடையக்கூடிய வாய்ப்பை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்து தருவானாக. வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.